Number 11. A equal to 1 tan x minus tan x 1 show that A transpose and A inverse equal to இதுன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? கொடுத்துருங்க A மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம இது ப்ரூஃப் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? இது வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ A டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவீங்க? இது நம்ம அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ண வேண்டியதான். ரோவாக இருக்கிறது காலம், ஒரு காலமாக இருக்கிறது ரோவாக சேஞ்ச் பண்ணுங்கள். 1 tan x 1 tan x எடுத்துக்கும். மைனஸ் tan x 1 மைனஸ் tan x 1. ஸோ ரோவாக இருக்கிறது காலமாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ டிரான்ஸ்போஸ். இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆர் அப்படியே கூட விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணீங்க? 1 இன்ட்டு 1 சென்டரில் மைனஸ், நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் tan x இன்ட்டு மைனஸ் tan x. ஓகேவா? ஸோ 1 1 சார் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். tan x இன்ட்டு tan x இஸ் tan ஸ்கொயர் x. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறோம்ல, அதே மாதிரி tan x இன்ட்டு tan x இஸ் tan ஸ்கொயர் x. ஓகே, இதான் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அஜெண்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணும். அஜெண்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுவோமா? 1 1 சேஞ்ச் பண்ணால் திருப்பியும் 1 1 தான் வரும். இது ரெண்டுத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். இது ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ், இது மைனஸாக இருக்குது ப்ளஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. That is A inverse equal to 1 by determinant of A values 1 plus tan square x adjoint of A value போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணுன்றது ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ், A டிரான்ஸ்போஸோட வேல்யூஸ் இங்கே போடணும், டாட்டு A இன்வர்ஸோட வேல்யூ இதை இங்கே போடணும். சரியா? 1 by 1 plus tan square x ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. ஏன்னா மேட்ரிக்ஸில் தான் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஸோ அதனால் இது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது அதே ஆக்சுவலாக என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. சரியா? ஸோ 1 minus tan x 1 minus tan x 1, அதேமாதிரி 1 minus tan x 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இட் இஸ் 1 1 சார் 1 tan x into tan x tan square x. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் tan square x. ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபினிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into tan x minus tan x into 1 minus tan x. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் tan x into 1 tan x into 1 tan x. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் tan x into tan x tan square x. இது மைனஸ் இருக்கிறதால மைனஸ் tan square x. 1 into 1 1. ஓகேவா? ஸோ இது 1 minus tan square x. இது மைனஸ் tan x என்ன ஆயிரும்? மைனஸ் 2 tan x. இந்த மைனஸ் எக்ஸும் மைனஸ் 2x போடுறோம்ல, அது மாதிரி தான் இது. மைனஸ் tan x பதில் மைனஸ் 2 tan x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். tan x ப்ளஸ் tan x 2 tan x. ஸோ இது என்ன பண்ணலாம்? இது அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம், இது பேக்கில் கொண்டு போயிடலாம். ஸோ 1 minus tan square x. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு இந்த 1 ப்ளஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan square xன்னு இருக்கா, இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். இட் இஸ் அ ஸ்கேலர் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட்னா இப்போ எல்லா நம்பர்ஸ்லையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ 5 இன்ட்டு I2ன்னு இருக்கும்போது 5 1 0 0 1 போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி 5 இன்ட்டு 1 0 0 1னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 1 சார் 5, 5 0 சார் 0, 5 0 சார் 0, 5 1 சார் 5 மல்டிப்ளை பண்ணுவோமா? தட் இஸ் அ ஸ்கேலர் ப்ராடக்ட். அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1 by 1 plus tan square x எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் 1 minus tan square x by 1 plus 1 by tan square x. அதே மாதிரி மைனஸ் 2 tan x by 1 plus 1 by tan square x. அப்புறம் 2 tan x by 1 plus tan square x. 1 minus tan square x by 1 plus tan square. எல்லாத்துலேயுமே அதை மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் அ ஸ்கேலர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. 1 minus tan square xக்கு பதில் தட் இஸ் 1 minus tan square x by 1 plus tan square xக்கு ஃபார்முலா cos 2x. அதே மாதிரி 2 tan x by 1 plus tan square x பதில் sin 2x. இட்ஸ் அ ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? cos 2x. இதுக்கு பதில் இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் sin 2x. இது sin 2x, இது cos 2x. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இது ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A ஃபார் விச், இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் ஏன்ற இது ஏன்னு போட்டிருக்காங்களா, இங்கே என்ன மேட்ரிக்ஸ் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இங்கே பேலன்ஸில் இருக்க இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம B Cன்னு எடுத்துப்போம். ஓகே, வி டேக் இட் இஸ் B, இது Cன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இது A, இது என்னது B ஈக்குவல் டு இது என்ன C, அதை தான் இங்கே எழுதிருக்கோம். AB ஈக்குவல் டு C. அப்போ இந்த B இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும்? B இன்வெர்ஸாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ இது பாருங்க 5x ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸு இந்த 5 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும்? டிவைடில் போகும்ல, தட் இஸ் அ இன்வெர்ஸ். ஓகே, டிவைட் தான் இன்வெர்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ அதே தான் இங்கே AB ஈக்குவல் டு C, B இந்த சைடு போகும்போது B இன்வெர்ஸ் ஆயிடும். ஒன்று இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A தான். ஓகேவா? நம்ம இந்த B இந்த சைடு போகும்போது என்ன ஆயிடும்? B இன்வெர்ஸ் ஆயிடுமா? இப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். C தான் என்னது இது. ஸோ C தெரிஞ்சிச்சு.
இப்போ பி என்ன இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே சியோட வேல்யூ எப்படி வச்சுக்கோங்க பிஏ வச்சு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் என்னது ஏவோட வேல்யூவாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பிஏ வச்சுப்போம் பியோட மேட்ரிக்ஸ் ஓகே ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 5 2s are 10 minus 1 into 3s are minus 3 நம்ம என்ன பண்ணோம் ஒரு மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது +3 சேஞ்ச் ஆகிடும் ஸோ -10 + 3 = -7 that is B inverse is exists because the determinant is not equal to 0. B inverse equal to 1 by determinant of A into adjoint of B. That is B inverse equal to 1 by determinant of B ஓட வேல்யூ என்ன -7 adjoint of B ஓட வேல்யூ இது ஓகேவா ஸோ என்ன இங்கே கொஸ்டினில் நம்ம பண்ணியிருக்கோம் A = C into B inverse அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம இங்கே எழுதிப்போம் A = C into B inverse சியோட வேல்யூ இது டாட் B inverse ஓட வேல்யூ -1/7 into இந்த B inverse ஓட வேல்யூ ஸோ -1/7 வெளியே எடுத்துப்போம் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது சரியா ஸோ 14 2s are 28 -28 7 1s are 7 14 3s are -42 7 5s are 35 7 2s are 14 7 1s are 7 7 3s are 21 7 5s are 35 that is -28 plus 7 -21 42 plus 25 so 35 is 7 14 minus 7 is 7 21 plus 35 is 14 சரியா -21 plus 35 is 14 ஸோ இப்போ இது எல்லாமே 7 டேபிளில் கேன்சல் ஆகும் சரிங்களா ஸோ அப்போ அது என்ன பண்ணுறோம் இந்த 7ஆல் இதை டிவைட் பண்ணிக்கிறோம் 7ஆல் இது ஃபுல்லாகவே டிவைட் பண்ணிட்டோன்னா இது 3 1 1 இது 2 வெளியே இங்கே மைனஸ் இருக்குது ஓகேவா மைனஸ் இருக்குல்ல ஸோ இப்போ மைனஸ் இருந்தால் என்ன ஆகும் இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆயிரும் மைனஸாக இருக்கிறது தான் ப்ளஸ் ஆயிரும் ஸோ இது ப்ளஸ் 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 இது மைனஸ் ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 A B C is given find the matrix of X such that A B C equal to C ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ AXB = C அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ ஏயும் பியும் என்ன ஆகும் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் போகும் அப்போ B இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும் B இன்வெர்ஸ் ஆயிரும் A இந்த சைடு போகும்போது A இன்வெர்ஸ் ஆயிரும் சரியா ஸோ அப்போ இது இந்த ஆர்டரில் தான் போடணும் வேறு ஆர்டர் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி A இன்வெர்ஸ் C தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் தான் B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இது தெரியணும் என்ன தெரியணும் ஃபஸ்ட்டு ஏக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஏக்கு எடுத்துப்போம் ஓகேவா ஏ எடுத்துப்போம் சரி A இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் A 1 0s are 0 2 1s are -2 ஸோ நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு மைனஸ் ஆட் பண்ணும்போது +2 ஆயிரும் ஸோ +2 it's not equal to 0 that is A inverse is exists இங்கே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோன்னா when a determinant is not equal to 0 then the matrix is non-singular matrix determinant 0 வந்துச்சுன்னா அது பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம் சரியா ஸோ அதனால தான் இங்கே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் போடணும் இது போடணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுக்கு அது அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுங்கள் 0 இங்கே வந்துடும் 1 இங்கே வந்துடும் இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள் இது +1 இது -2 வந்துடும் ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா A inverse equal to 1 by determinant of A into adjoint of A it is 1 by determinant of A ஓட வேல்யூ is 2 adjoint of A வேல்யூ இது A inverse கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி B inverse ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் Bக்கு determinant of B கண்டுபிடிக்கிறோம் 3 1s are 3 2 1s are -2 ஒரு மைனஸ் ஆட் பண்ணும்போது +2 ஆயிரும் ஸோ 3 + 2 is 5 it's not equal to 0 that is B inverse is exists ஸோ adjoint of B 3யும் 1 சேஞ்ச் பண்ணுங்க இங்கே 1 வந்துடும் இங்கே 3 வந்துடும் இது ரெண்டுத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள் இது +2 ஆயிரும் இது -1 ஆயிரும் ஸோ B inverse equal to 1 by determinant of A into adjoint of B it is 1 by determinant of B ஓட வேல்யூ என்னது 5 adjoint of B ஓட வேல்யூ இது ஓகேவா நெக்ஸ்ட் x equal to இது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது அதே ஆர்டரில் எழுதுங்க x equal to A inverse C into B inverse ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிச்சிப்போம் A inverse C மட்டும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஸோ A inverse C A inverseோட வேல்யூஸ் 1/2 0 1 -2 1 C ஓட வேல்யூ இது சரியா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 0 1s are 0 2 1s are 2 0 1s are 0 2 1s are 2 நெக்ஸ்ட் -2 1s are -2 2 1s are 2 -2 1s are -2 +2 1s are 2 ஸோ இது என்ன ஆயிரும் 2 2 0 0ன்னு வந்துடும் ஓகே ஸோ 2 காமனாக இருக்குது ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டா இல்லை 2ஆல் டிவைட் பண்ணிங்கனால ஆன்சர் 1 தான் சரியா 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டா கேன்சல் ஆகிட்டு வெறும் 1 0 0 0ன்னு மட்டும் வந்துடும் ஸோ இது ஃபுல்லாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை வச்சு B இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் சரியா ஸோ இது அப்படியே எழுதிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் மாற்றி போடக்கூடாது மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண வந்த ஆன்சர் இங்கே போடணும் B இன்வெர்ஸோட வேல்யூ இங்கே போடணும் 1/5 ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 1s are 1 1s are 1 1 1s are 1 -1 1 2s are 2 3 1s are 3 0 0 வந்துடும் இதுவும் 0 0 வந்துடும் இட் இஸ் 1 - 1 is 0 5 1
5 இது 0 இது 0. ஸோ இங்கே 5 காமனாக இருக்கிறதால 5 வெளியே எடுத்துருவோம். 5 வெளியே எடுத்துனா 5 5 கேன்சல் ஆகிட்டா 0 1 0 0ன்னு வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. To given the matrix of A, show that A inverse equal to 1/2 A square minus 3i. It's very easy. First A inverse find out பண்ணணும். A inverse கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு determinant கண்டுபிடிக்கணும், adjoint கண்டுபிடிக்கணும், next formula apply பண்ணணும். next இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் A ஸ்கொயர்னா A 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் 3 into I னா 3 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், இன்டர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ப்போம். A determinant of A ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். The answer is 2. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே 9 நம்பர்ஸ்க்குமே கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஈச் 9 நம்பர்ஸ்க்குமே 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ்க்குமே கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தட் இஸ் A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. Determinant of A ஓட வேல்யூ இஸ் 2, adjoint of A ஓட வேல்யூ இஸ் திஸ். ஓகேவா? A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போவோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 A square minus 3i. ஸோ A ஸ்கொயர்னா ஏவை 2 டைம்ஸ் போடணும். ஓகே, ஏவை 2 டைம்ஸ் போட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 0 0 0 0 சார் 0 1 1 சார் 1 1 1 சார் 1. ஓகேவா? ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 1 சார் 0 1 0 சார் 0 1 1 சார் 1. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் 0 1 சார் 0 1 1 சார் 1 0 1 சார் 0. அதே மாதிரி செகண்ட் ரோ வச்சு அதே மாதிரி 3 காலம் பண்ணணும். 0 1 சார் 0 0 1 சார் 0 1 1 சார் 1. நெக்ஸ்ட் செகண்ட் 1 1 சார் 1 0 1 சார் 0 0 1 சார் 1 சாரி 1 1 சார் 1. நெக்ஸ்ட் தேர்டு 1 1 சார் 1 0 1 சார் 0 1 0 சார் 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ரோ வச்சு இது 3த்தையும் பண்ணணும். ஸோ இது 2 1 1 1 1 1 சாரி 1 2 1 1 1 2. ஸோ இது வேல்யூஸ் வந்துச்சு. தட் இஸ் A ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு 3i அப்படின்னா என்ன? 3iனா 3 into ஐயோட மேட்ரிக்ஸ் போட்டுட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே. ஸோ A ஸ்கொயர் மைனஸ் 3i இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படி தான் மைனஸ் பண்ணணும். ஆடும் சப்ராக்ஷனும் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ 2 minus 3 1 minus 0 1 minus 0 1 minus 0 2 minus 3 அந்த மாதிரி. ஸோ அப்போ -1 1 1 1 -1 1 1 1 -1ன்னு வந்துடும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ 1/2 போட்டு நீங்கள் இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சரை இதை போடணும். இதுதான் ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த A இன்வெர்ஸோட ஆன்சரும் இதே தான். சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், தென் ரெண்டுமே ஈக்குவல். சரியா?